பிரைஸ் த லார்ட். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 1 இறைவார்த்தை 20 மற்றும் 21. ஆண்டவரின் தூதர் யோசேப்புக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உன் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால்தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். கிறிஸ்துவுக்குள் என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இந்த புதிய நாளை கொடுத்தமைக்காய் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். நன்றியோடு அவரை துதிப்போம், அவரை ஆராதிப்போம், அவர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். இந்த நாளின் இறை வார்த்தையின் சிந்தனையின்படி அந்த வானதூதர் சொல்றார், யோசேப்பே, தாவீதின் மகனே, உன் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால் தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவருடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்று சொல்லி இந்த இறை வார்த்தையின் சிந்தனையின்படி ஆண்டவர் நம்மை பாவங்களிலிருந்து மீட்டெடுக்க பிறந்தார். இயேசு பிறந்தார். கிறிஸ்து பிறப்பு நம் கடவுளாம் தந்தையின் அன்பின் வெளிப்பாடு. நம்முடைய கடவுளின் தந்தையாம் பரிவின் வெளிப்பாடு. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் வழியாக நாம் பெற்றுக்கொண்ட அன்பையும் பரிவையும் நம் மத்தியில் வாழ்கின்ற சகோதர சகோதரிகளுடன் பகிர்ந்து வாழ்வது இயேசுவின் பிறப்பை நாம் உறுதி செய்கிறோம். இயேசு ஏன் பிறந்தார் என்று பார்க்கும்போது, நாம் செய்த பாவத்தால் அந்த இழந்துவிட்ட அந்த தெய்வீக வாழ்வை மீண்டும் பெற்றுக் கொடுப்பதற்காக இயேசு மனிதராய் இந்த மண்ணுலகில் பிறந்தார் என்று பார்க்கிறோம். இயேசு பிறப்பு யோவான் நற்செய்தி 3 அதிகாரம் 16-17 திருவசனத்தில், தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் இந்த உலகின் மீது அன்பு கொண்டார். உலகிற்கு தண்டனை தீர்ப்பு அளிக்க அல்ல, தன் ஒரே மகன் வழியாக மீட்கவே கடவுள் அவரை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். ஆண்டவர் நம்மை முழுவதுமாக நம்மை மீட்டெடுப்பதற்காக தன் ஒரே மகனை இந்த பூமிக்கு நம்முடைய பாவத்திற்கு கழுவாயாக அனுப்பினார் என்பதில்தான் நம்முடைய அன்பின் தன்மை விளங்குகிறது. எபிரேயர் 9:28 கிறிஸ்துவும் பலரின் பாவங்கள் போக்கும் பொருட்டு ஒரே முறை தன்னை பலியாக கொடுத்தார். ஆனால் மீண்டும் ஒரு முறை தோன்றுவார். ஆனால் பாவத்தின் பொருட்டு அல்ல, தமக்காக காத்திருப்போருக்கு மீட்பு அருளும் பொருட்டே தோன்றுவார் என்று எழுதுகிறப்போ நம்ம ஆண்டவருக்காக காத்திருக்கணும். ஆண்டவர் பிறந்துட்டார். 2000 வருஷத்துக்கு முன்பாகவே ஆண்டவர் பிறந்துட்டாரு, நமக்காக ஜீவனை கொடுத்துட்டார். ஆனால் மீண்டும் ஒரு முறை தோன்றுவார். அவருடைய 2ஆம் வருகைக்காக நாம காத்திருக்கிறோம். லூக்கா நற்செய்தி 3 அதிகாரம் 4, 5, 6 திருவசனம் இவ்வாறாக கூறுகிறது, ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள், ஆண்டவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள், பள்ளத்தாக்குகளால் நிரப்பப்படும், மலை குன்று யாவும் தாழ்த்தப்படும், கோணலானவை நேராக்கப்படும், கரடு முரடானவையெல்லாம் சமாதானமாக்கப்படும் என்று சொல்லி. அப்போது நம்ம வழியை ஆயத்தமாக்கணும். அப்போ பள்ளங்கள் எல்லாம் பள்ளத்தாக்குகள்லாம் நிரப்பப்படணும் அப்படின்னு சொன்னால், நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் இருக்கிற அந்த கவலை, பயம், வேதனை, இன்னல்கள், நெருக்கடிகள், இதை குறித்து நம்ம கவலைப்படக்கூடாது. அது அந்த அப்பேற்பட்ட நம்ம வாழ்க்கையில் ஏற்படுகிற அந்த பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்பட வேண்டும். ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் கவலையெல்லாம் இடத்துல கொடுத்து விடுங்கள், ஏனெனில் நான் உங்கள் மேல் கவலை கொண்டுள்ளேன் என்று சொல்லி. மார்த்தா பாட்டு சொல்கிறார், நம்ம பலவற்றை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறார், தேவையானது ஒன்றே என்று சொல்லி. அதனால் நம்ம இதை பற்றியும் கவலைப்பட, நம்ம வாழ்க்கையில் ஏற்படுகிற இந்த பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்பட வேண்டும். மலை குன்றுகள் எல்லாம் தாழ்த்தப்பட வேண்டும். மலை நம்ம வாழ்க்கையில் இருக்கிற அந்த மலை போன்ற அந்த மேட்டிமை, கோபம், பொறாமை, அகங்காரம், பிடிவாதம் இதெல்லாம் தாழ்த்தப்பட வேண்டும். கோணலானவை நேராக்கப்பட வேண்டும். நம்ம நீதிமொழிகள் 21:8 வாசிக்கிறோம், குற்றம் செய்பவர் வழி கோணலானது. நம்ம இப்பேற்பட்ட
நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் குற்றம் செய்திருந்தாலும், அந்த ஊதாரி மகன் கதையில் நான் பார்க்குறோம்ல, ஆண்டவர் விட்டு வழி தவறி போனார். கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன் என்று திரும்பி வந்தபோது கடவுளை தந்தை ஏற்றுக்கொண்டது போல நாமும் ஊதாரி மகனைப் போல நாம் நம்முடைய பாதைகளெல்லாம் கோணலவை நேராக்க வேண்டும். கரடு முரடெல்லாம் சமதளமாக்கப்படும். குடும்பத்தில் சமாதானமாக இருக்கணும். அதனால் கிறிஸ்து பிறப்பு விழா நம்முடைய பாதை செம்மையாக்கப்பட வேண்டும். இதற்காக நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இரக்கமே உருவான எங்கள் அன்பு தகப்பனே, நேற்றும் என்றும் என்றும் மாறாதவரே, அப்பா உங்களுடைய பிறப்பு விழாவை நாங்கள் கொண்டாட இருக்கிறோம் சுவாமி. உங்களுடைய பாதையை நாங்கள் செம்மையாக்க வேண்டும் அப்பா. உங்களுடைய 2ஆம் வருகைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் அப்பா. அப்படியாய் ஆண்டவரை எங்களை பண்படுத்துங்க, பயன்படுத்துங்க. எங்களோடு இணைஞ்சு ஜெபிக்கிற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிங்க, பலத்தால் இடை கட்டுங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபித்து ஜெய எடுக்கிறேன். எங்கள் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.